இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் வந்துட்டு நிறைய மார்க் வரும் அப்படின்றது. ஸோ அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி ப்ரெசென்டபிளாக காமிக்கிறது அப்படின்னா, இப்போது இன்ட்ரடக்ஷன், இப்போ என்ன கொஷனோட டிமாண்ட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் காசஸ் ஆஃப் பாவர்ட்டி, அந்த ஹெட்டிங், கன்க்ளூஷன், இது மூணுமே ஒரே மார்ஜினில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உள்ளே எழுதக்கூடிய கண்டென்ட், அந்த கண்டென்ட்டும் சப் பாயிண்ட்ஸும் எல்லாமே ஒரே லைனில் இருக்கா பார்த்துக்கோங்க, அந்த அலைன்மெண்ட். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா, ஸோ எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக எண்ட் டு எண்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போன வாட்டி குரூப் 2 என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஆன்சரோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்லி சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டேன். அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பயங்கரமாக கேப் தெரிஞ்சிச்சு. அப்போ ஆப்வியஸாக எப்படி எக்ஸாமில் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் தெரியுது பாயிண்ட்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிப்பாங்க. அப்போ இப்போது நான் எண்ட் டு எண்ட் எழுதினேன் இந்த மெயின்ஸுக்கு, அது எனக்கு ஒரு மாதிரி பேப்பர் வந்து ஃபுல்லாக பேக்டாக தெரிஞ்சிச்சு. அண்ட் இப்போது இன்கேஸ் வந்து இப்போ உங்களால் எண்ட் டு எண்ட் எழுதும் போது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியல, இப்போ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வேர்ட்ஸுக்கு நடுவில் வந்து கேப் விட்டுக்கலாம். பட் எண்ட் டு எண்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ஜியாகிரஃபி, சயின்ஸ் இதெல்லாம் பொறுத்தவரை மேப்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணுங்கள், டயக்ராம்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் மேப்ஸ் டயக்ராமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ரைட் சைடில் வந்துட்டு டயக்ராமை ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டேன், டுவர்ட்ஸ் த லெஃப்ட் நான் வந்து ரைட் பண்ணிட்டேன். நான் சென்டராக பாக்ஸ் போடல. ஏன் அப்படி போடல அப்படின்னா, பிகாஸ் அதை சுற்றி அப்படியே கேப் தெரியும். ஸோ அதனால் நம்மளோட பேப்பர் எப்பவுமே வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும்.